இப்ப சொன்னா போதும், உங்க வாக்குக்கு அவ்வளவு பலம். 2ஆம் இடத்துக்கு குரு ஸ்தான பலம் பயங்கரமா அதிகரிக்கக்கூடிய பிராப்தம். உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சனியோடைய திரிகோணம். இப்ப நீங்க பேசுனீங்கன்னா போதும், பேச மாட்டானா அப்படின்னு பார்ப்பாங்க மிதுனத்துல இருக்கிறவங்க. மெயினா பாத்தீங்கன்னா துட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ கொட்டும் பாருங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, செல்வாக்கக்கூடிய ஸ்தானம் குரு, பெரிய பணம் வரும். ராகு கன்ஜங்ஷன் என்ன பண்றாருன்னா நிறைய விஷயத்த வந்து இருக்கிறது பெருசாக்குறாரு, உங்க மேல இருக்கிற அபிப்பிராயத்தை பெருசாக்குறாரு. ஆனா நிறைய ஹெல்த் இந்த மாதிரி பல சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள் வெளியே வருகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. 10ஆம் இடத்துல சனி இருக்க வரைக்கும் உங்க வேலையில பிரச்சனையே கிடையாது. குருவுடைய பார்வை பலத்துல ஜூனுக்கு அப்புறம் போய் உட்கார போறாரு. வேலை சும்மா பயங்கரமா இருக்கும். நிறைய பேருக்கு ஆண் வாரிசு மட்டுமே பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பராபவ ஆண்டு. அது எப்படி சொல்றோம்? ராகு கன்ஜங்ஷன் உட்கார்ந்துருக்கு. ராகுன்னா ஒரு ஆண் கிரகம். நிறைய பேர் தப்பா சொன்னாங்க. பஞ்சமஸ்தான்ல ராகு தான் குழந்தையா பிறக்காது, ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். தாத்தா தான் மறுபடியும் பிறப்பான். இந்த பராபவ ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு உற்சாகமான செய்தி என்னன்னா, வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஹெல்த், அதாவது நிறைய ஹெல்த் இஷ்யூ, தேவையில்லாம பிரச்சனை. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் மற்றவனுக்கு அப்படியே லட்டு மாதிரி வேலை செய்யும். ஆனா உங்களுக்குன்னா அது வேலை செய்யாது. நீங்க போய் 10 பேருக்கு உதவுவீங்க, ஆனா மற்றவன் வந்து ஹெல்ப் பண்ண சொன்னா எவனும் ஃபோன் கூட எடுக்க மாட்டான். லாஸ்ட் ஒரு வருஷம் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க. அதாவது கௌரவம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படி நம்ம நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஆனால் உண்மையாகவே ஒரு பெரிய கௌரவம், பெரிய ஒரு விஷயங்கிறது உங்கள் காதுக்குள்ளே வந்திருந்தாலும் பெரிய அளவுக்கு வந்து ஹெல்த் வந்து விளையாட்டு காட்டியிருக்கும். ஏன்னா தலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சில பேர் கழுத்து, இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கறதுங்கிற மாதிரி மிதுன ராசியில் பிறந்த பாதி பேருக்கு மெயினாக ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடிய நிலைமைகள். நிறைய பேர் புது விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே வீட்டில் யாராவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்த பாதி பேர் லாஸ்ட் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நிச்சயார்த்தம் நடக்குது, இல்லை குழந்தைக்கு வந்து சீர்வரிசை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா கரெக்டாக இவங்க மட்டும் போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ராகு கன்ஜங்ஷன் என்ன பண்ணுறாருன்னா நிறைய விஷயத்த வந்து இருக்கிறது பெருசாக்குறாரு, உங்க மேல இருக்கிற அபிப்பிராயத்தை பெருசாக்குறாரு. ஆனால் நிறைய ஹெல்த் இந்த மாதிரி பல சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள் வெளியே வருகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. பேசுறீங்கன்னா செத்துருவாங்க அவங்க. நம்ம ஊர்ல ஏதோ படத்துல சொன்ன தமிழன் பேசுறீங்கன்னா செத்துருவான்டாது. தமிழன் கிடையாது, மிதுனத்துல இருக்கிறவங்க பேசியே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்போ செம்ம டைம். இப்போ சொன்னா போதும், உங்க வாக்குக்கு அவ்வளோ பலம். செல்வாக்கு அப்படியே குப்பு குப்புன்னு. 2ஆம் இடத்துக்கு குரு ஸ்தான பலம் பயங்கரமா அதிகரிக்கக்கூடிய பிராப்தம். உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சனியோடைய திரிகோணம். இப்போ நீங்க பேசுனீங்கன்னா போதும், பேச மாட்டானா அப்படின்னு பார்ப்பாங்க மிதுனத்துல இருக்கிறவங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. மெயினாக பார்த்தீங்கன்னா துட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ரெகுலராக வந்து ஒரு பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், காசு பணத்துக்காக, காசு பணம் துட்டு மணி மணி. இப்போ கொட்டும் பாருங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, செல்வாக்குக்கூடிய ஸ்தானம் குரு, நியாய தர்மத்துக்குரிய ஸ்தானம் குரு. அந்த குரு உச்சஸ்தானம் பெற்று பூச நட்சத்திரம் கனெக்ட் ஆகி அங்க சனியுடைய திரிகோணத்துல வரும்போது பெரிய பணம் வரும். சாதாரண பணம்லாம் இல்லை, கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட போய் கடன் கேட்டுமோ இல்லையோ, மிதுனத்துல பிறந்தவங்க கிட்ட போய் கடன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கும். நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மனசுங்க நல்லா. அதனால கண்டிப்பா. 2வது, உங்க குடும்பத்தில் நடக்காத கல்யாணம் 2 தடவை ட்ரை பண்ணோம் சார், தட்டி போயிடுத்து, இப்போ ட்ரை பண்ண ஆயிடுமானா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. பல பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு மனமாற்றம், அதாவது உங்க மனசுல சிந்தனைகள் மாறும்ங்கிறதே பெரிய விஷயம் இல்ல. ஒரே மாதிரி நேரோவா திங்க் பண்ண மனுஷன் திடீர்னு வந்து படக்கணும் அப்படியே ஓப்பன் மைண்டடா திங்க் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளால முடியும்னு நினைக்கக்கூடிய மனசு அந்த கடவுள் கொடுத்துட்டா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் இப்போ மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். 2வது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்க வரைக்கும் உங்க வேலையில பிரச்சனையே கிடையாது. குருவுடைய பார்வை பலத்துல ஜூனுக்கு அப்புறம் போய் உட்கார போறாரு. வேலை சும்மா பயங்கரமா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும், துட்டு கிடைக்கும், அட்வான்ஸ் கிடைக்கும். ஆஃபீஸ்ல பெரிய ஒரு அரியர் பணம்லாம் இருந்ததுன்னா வரும். டிஏடிஎல கிளியர் ஆகாமல் இருந்ததுன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்து பணம் கொடுத்துருவாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தயக்கங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பாக்கியத்துல குரு இருக்குன்னா உங்க கை மூலியமாக ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு கோவிலுக்கு உபாபிஷேகம் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல கல்யாண மண்டபத்துக்கு மினிமம் 2 தடவையாவது அடுத்த ஜூனுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். மெயினா ஜப்பான் மாதிரி இடங்கள், மெயினா அரபு நாடுகள், மெயினா துபாய் மாதிரி இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் செம்மையா இருக்கு. நிறைய பேருக்கு ஆண் வாரிசு மட்டுமே பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பராபவ ஆண்டு. அது எப்படி சொல்றோம்? ராகு கன்ஜங்ஷன் உட்கார்ந்துருக்கு.
ராகுன்னா ஒரு ஆண் கிரகம். நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. பஞ்சமஸ்தானத்துல ராகுன்னா குழந்தையா பிறக்காது. ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். தாத்தா தான் மறுபடியும் பிறப்பான். இப்போ உங்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். வாக்சாதுரியம்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்துல குரு வந்துன்னா பேசுற 2 வாக்கியமா இருந்தாலும், 2 சென்டென்ஸா இருந்தாலும் சரி, அதுல பலாயிரக்கணக்கான அர்த்தங்கள் புதைந்திருக்கும். ரொம்ப டீசென்ட்டா மத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. மிதுனத்துக்கு உண்மையாகவே ஃபேமிலியில இது எனக்கு இல்ல அப்படின்னு கூடிய சமாச்சாரம் வந்து இந்த பராபரம் ஆண்டுல நடக்காது. எல்லாமே நடக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. மெயினா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் காசு இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கறது, அடைக்கிறது. இல்ல உங்ககிட்ட வேற எவனா வாங்கி கொடுக்காம இருந்தா ஓடி போயிட்டான்னா, இப்ப அவனே வந்து ஏதோ இடத்துல கொடுத்துட்டு வருவான். ஆனா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஒரு சொச்சமா கிடைக்கும். கிடைச்சத வச்சு சந்தோஷப்படணும். அதாவது இருக்கிறதோட அதாவது கிடைக்காம இருக்கிறதோட ஏதோ கிடைக்கிறது பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. நிறைய பேருக்கு மெயினா வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா அது முடிஞ்சு உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பிராப்தம், பெரிய பதவி வரக்கூடிய பிராப்தம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஜோரா இருக்குன்னு சொல்லலாம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வண்டி வாகன பிராப்தம். அதாவது மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகன யோகம். பொதுவாகவே வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி எங்க போனாலும் இருக்கணும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போனா கூட வண்டி இருக்கணும். அது அவங்க வண்டியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இப்போ வண்டி வாகனத்துக்குடைய யோகம்ங்கிறது கன்ஃபார்மா நடக்கும். உங்க வீட்டுல பசங்கெல்லாம் ரிட்டர்ன் வருவாங்க. பசங்கெல்லாம் அவங்க கூட இருப்பாங்க. யாரெல்லாம் பெரியவங்க இருக்கீங்களோ, அம்மா அப்பா பார்க்க முடியல, கொஞ்சம் தூரமா இருக்கணும்னா இப்போ அம்மா அப்பாலாம் சேர்ந்துருவாங்க. ஸோ பேசிக்கலாவே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படும். நிறைய பேருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டு அப்ப 2ஆம் திருமணம் கூட ஆகும். அதனால தைரியமா இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாக்பாட். ஏன்னா குரு நட்சத்திரமே புனர்பூசம். புனர்பூசத்தை தான் குரு கன்வெர்ட் ஆகி இப்போ ஜூனுக்கு அப்புறம் மறுபடியும் அதே நட்சத்திர சஞ்சாரம் செய்வார். அதனால உங்க வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும். நிறைய தான தர்மங்கள், உங்க தலைமையில ஒரு கல்யாணம் நடக்கிறது, இல்ல உங்க தலைமையில ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது, உங்க தலைமையில ஒரு கோவில் கட்டக்கூடிய நபர்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்றதுங்கிற மாதிரி அமேசிங்கா இருக்கு. இப்ப குருவுடைய நட்சத்திரம்ங்கிறதே புனர்பூச நட்சத்திரம். அதுல குரு சஞ்சாரம் செய்யும்போது நிறைய பேருக்கு ஒன்னே ஒண்ணுதான், தங்கம் வாங்குவீங்க. தங்கம் கொட்டும். தங்க விலை இருந்தாலும் மிதுனத்துல பிறந்தவங்க 3 நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக தங்க நகைகள் உங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம். என்ன நீங்க கழுவியே ஊத்துனாலும் சரி, தங்கம் வாங்கியே தீருவீங்க. மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அருமையா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பரான டைமிங் ஓடிட்டு இருக்கு. சந்தோஷம், ஹெல்த், இதை நம்ம முக்கியமா ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே பார்க்கும்போது 85% நல்லா இருக்கு. பொருளாதாரம், துட்டு சமாச்சாரம் 95% இருக்கு. இருக்கிறதுலயே துட்டு தான் உங்களுக்கு பலமா இருக்க போறது. சந்தோஷமா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. பிரச்சனைகள் வந்தா மட்டும்தான் தெய்வ வழிபாடுன்னு இல்லாம சந்தோஷமா இருக்கும்போதும் தெய்வ வழிபாடு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா. மிதுன ராசிக்காரர்கள் யாரையெல்லாம் வழிபடணும்? மெயினா மிதுன ராசி நண்பர்கள் இப்ப பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு அது மெயினா மனைவிக்கு வந்து கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்காம இருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகணும்னா நரசிம்மரை பிடிச்சோம். நரசிம்மருக்கு வியாழக்கிழமை காத்துல 6 to 7 போய் பானக நைவேத்தியம் செய்து ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணீங்கன்னா போதும். உள்ள இருக்கக்கூடிய கர்மா 4 முறையா வேற ஒரு ஆங்கிள் வெளியே போயிடும். அப்ப நீங்க அதை பண்ணும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். தைரியமா இருங்க.